Hello everyone, welcome to my channel. ஸோ இந்த போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு எப்படி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கெலாம் ஆக்சஸ் நம்ம கொடுக்குறது, அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோவில் நம்ம செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த செக்யூரிட்டி குரூப்பில் எப்படி யூசர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு எப்படி ஆக்சஸ்லாம் ரிசோர்ஸஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக மெயினாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஆளுக்குமே இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் கொடுத்துட்ருக்க முடியாது. ஒரு ஒரு ரிசோர்ஸஸ்க்குமே கொடுத்துட்ருக்க முடியாது. ஏன்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும், நிறைய ரிசோர்ஸ் குரூப் இருக்கும், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அதில் 200 பேர் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம். ஒரு 100 பேர் டெஸ்டரா இருக்கலாம். ஒரு 100 பேர் புரொடக்ஷன் சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய செக்டார் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ எல்லாருக்குமே எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே ஆக்சஸ் குடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப் டெவலப்பருக்கு மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி குரூப்ல எல்லா டெவலப்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா குடுக்குறதுக்கு பதிலா, அந்த டெவலப்பருக்கு யாருக்கெல்லாம் அந்த ரிசோர்ஸ்க்கு ஆக்சஸ் வேணுமோ, அந்த செக்யூரிட்டி குரூப் மட்டும் ஆக்சஸ் குடுத்தா போதும். அந்த செக்யூரிட்டி குரூப்ல இருக்கிற எல்லா யூசர்ஸ்க்குமே அந்த ஆக்சஸ் போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கரெக்ட்டான வே நம்ம ஆக்சஸ் குடுக்குறதுக்கு எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே. ஸோ பார்த்தீங்கன்னா, போன வீடியோல நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த இருக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப்பு. ஆர்ஜிஎம்ஆர்கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் நான் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போகிறேன், ரோல் அசைன்மெண்ட்ஸ்க்கு போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இதுக்கு ஓனர் ஆக்சஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் gmail.com இந்த அக்கௌண்ட்டுக்கும் தமிழ் டாட் மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் gmail.com இந்த 2 யூசருக்குமே இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஓனர் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் டாட் மிஸ்டர் கே அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னா, அது அங்கே நான் இந்த ரிசோர்ஸ் குரூப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்பை. ஸோ இங்கே போயிட்டு நான் ஆக்சஸ் கண்ட்ரோல் போயிட்டு ரோல் அசைன்மெண்ட்ஸ் போனேன் அப்படின்னா, எனக்கு இங்கே ஓனர் ஆக்சஸ் இருக்குது. ஸோ என்னால் இந்த ரோல் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் என்னால் பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தமிழ் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஓனர் ஆக்சஸை நான் ரிவோக் பண்ண போகிறேன். அதாவது நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு, இந்த தமிழ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இங்கே ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கேட்கும், ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஓனர் ஆக்சஸ் நம்ம ரிவோக் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் அந்த அக்கௌண்ட்னால இந்த ரிசோர்ஸ் குரூப்பை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தமிழ் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிட்டு நம்ம ரிசோர்ஸ் குரூப் ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளால இப்போ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ தமிழ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் இங்கே. இங்கே ஆக்சஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஹோல் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் தமிழ் அக்கௌண்ட்டில். இப்போ நம்மளுக்கு ஏதாவது எரர் வரணும். இந்த மாதிரி அன்ஏபிள் டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் அசைன்மெண்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ வந்துடுச்சு பாருங்கள். ஸோ யூ டு நாட் ஹேவ் பெர்மிஷன் டு ரீட் ரோல் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஓனர் ஆக்சஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு அந்த தமிழ் அக்கௌண்ட்டை ஒரு மெம்பரை ஆட் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு நம்ம ஆக்சஸ் கொடுப்போம், ஓனர் ஆக்சஸ் கொடுத்தா நம்மளால் திரும்ப இந்த தமிழ் அக்கௌண்ட்னால இதை ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் கே அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இதுதான் என்னென்னா ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே பண்ணுற எல்லாமே இதில் தான் நம்ம பண்ணுவோம். அஷ்யூரோட ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே இதில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி பற்றி மட்டுமே நான் தனியாக ஒரு ஃபியூச்சரில் வீடியோ போடுவேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரி எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டிய வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்றது தான். முன்னாடியே சொன்ன மாதிரி. ஒரு யூசர வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஒரு ஆர்கனைசேஷனுக்கு புதுசா ஒரு ஒரு எம்ப்ளாயி வரான்னா, அவனுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த அஷ்யூர்ல வந்து ஒரு அக்கவுண்ட்ல நம்மளுக்கு வந்து ஆக்சஸ்லாம் குடுக்கணும் கரெக்ட்டா? அவனோட இமெயில் ஐடி கிரியேஷன்ல இருந்து, அந்த இல்லன்னா ஏற்கனவே ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா, அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு கெஸ்ட் அக்கவுண்டா வந்து நம்ம வந்து இந்த டைரக்டரிக்கு வந்து நம்ம ஆட் பண்றது. அதாவது அஷ்யூருக்கு வந்து ஒரு புது பெர்சன எப்படி உள்ள கொண்டு வர்றது? இல்ல இங்க இருக்கிற பெர்சன் எல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றது? இப்போ ஒருத்தவங்க கம்பெனி விட்டு போயிட்டாங்கன்னா, ஸோ அந்த மாரி எல்லா ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் சர்விசஸ் எல்லாமே பண்றதுக்கு தான் இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்றாங்க. ஸோ இத யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள போயிட்டேன். அங்க வந்து லெஃப்ட் சைட்ல குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த குரூப்ஸ நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு குரூப்புமே இல்ல. நான் வந்து எந்த ஒரு குரூப்புமே நான் கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியூ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில கேட்கும் செக்யூரிட்டி குரூப்பா, அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 கேட்குது. நம்ம செக்யூரிட்டி குரூப் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ செக்யூரிட்டிய வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் நேம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து குடுக்கணும். இப்போ வந்து நம்ம டெவலப்பருக்குலாம் ஒரு குரூப் கிரியேட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து டெவலப்பருக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா, டிஇவி சும்மா குரூப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட் டீமுக்காக ஒரு குரூப் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் கிரியேட்டட் ஃபார் டெவ் டீம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஓனர்ஸ், இன்னொன்னு மெம்பர்ஸ். ஸோ ஓனர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணோம்னா, ஓனர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் இந்த அக்கவுண்ட் இருக்குல்ல, அத நான் ஓனரா குடுக்குறேன். ஸோ ஓனர்னால வந்து ஒரு யூசர வந்து ஆட் பண்றோம். ஒரு மெம்பர வந்து ஆட் பண்றதோ, டெலீட் பண்றதோ, ஓவரால் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்க்கு அவன் தான் ஓனர். அவனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மெம்பர்ஸ வந்து நம்ம வந்து கிளிக் பண்றோம். இந்த மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம யார ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் அக்கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அவன வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இந்தா இருக்கு. tamil.mrktalkstech@gmail.com. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ கிரியேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டிங் குரூப். ஸோ குரூப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் குரூப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, ஆ குரூப் வந்து இங்க இருக்கணும். கூல். ஸோ இப்போ வந்து குரூப் வந்துருச்சு. டெவ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இத நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து இதுதான் வந்து டெவ் குரூப். நம்ம கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் இதுதான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த மெம்பர்ஸ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்துக்கலாம் யார் யார் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு ஆள் தான் நான் வந்து இதுக்கு மெம்பரா வச்சிருக்கோம். தமிழ் அக்கவுண்ட்ட. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த குரூப்க்கு எத்தன மெம்பர்ஸ்னாலும் நீங்க இந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் மெம்பர்ஸ்ன்னு குடுத்துட்டு, இந்த மாரி நீங்க வந்து எவ்வளவு பேர்னாலும் நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலா ஒரு ஒரு ஆளுக்கு ஆக்சஸ் குடுக்குறதுக்கு பதிலா, இந்த பர்ட்டிகுலர் குரூப்ப வந்து நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரிசோர்ஸஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆக்சஸ் செட் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டோம் கரெக்ட்டா? இப்போ வந்து நான் அந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு போறேன். நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்க்கு போயிட்டு, ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போறேன். போயிட்டு ரோல் அசைன்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு அந்த தமிழ் அக்கவுண்ட்டுக்கு எந்த ஒரு ஆக்சஸுமே இல்ல. கரெக்ட்டா? ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஆட் ஆட் ரோல் அசைன்மென்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த மாரி தான் நம்ம ஆட் பண்றோம். ஸோ ஓனர் ஆக்சஸ் தான் நான் குடுக்க போறேன். ஓனர கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு. இப்ப மெம்பர்ஸ் கேட்குது. மெம்பர்ஸ்ல வந்து இப்போ வந்து யூசர், குரூப் ஆர் சர்விஸ் பிரின்சிபல்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ண போறோம். இப்போ வந்து இந்த செலக்ட் மெம்பர்ஸ யூஸ் பண்ணி நம்ம யூசர செலக்ட் பண்றதுக்கு பதிலா குரூப்ப செலக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ செலக்ட் மெம்பர்ஸ குடுத்துட்டோம்னா, இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண குரூப் வந்து இங்க வந்துருச்சு பாருங்க. டெவ் ஹைஃபன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு செலக்ட் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் அசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஆயிட்டிருக்கு. ஓகே. இப்ப ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டர் கே டாக்ஸ் அக்கவுண்ட்க்கு வந்து ஓனர் ஆக்சஸ் இருக்கு. அப்புறம் இந்த செக்யூரிட்டி குரூப்க்கு வந்து ஓனர் ஆக்சஸ் இருக்கு. ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்புக்குள்ள இருக்கிறது வந்து அந்த தமிழ் அக்கவுண்ட் கரெக்ட்டா? ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்ல எத்தன பேர் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஆக்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த தமிழ் அக்கவுண்ட்க்கு நான் வந்து போயிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்ப இப்ப என்னால ஆக்சஸ் பண்ண முடியுதா? இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். ஸோ இப்போ நான் அங்க போனேன் அப்படின்னா, கிளியரா வந்து முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ வந்து ஆக்சஸ வந்து
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்ப நான் ரெஃப்ரெஷ் குடுத்தேன் அப்படின்னா, இந்த எரர் போயிட்டு என்னால வந்து இந்த ரோல் அசைன்மென்ட்ஸ் வந்து என்னால பார்க்க முடியணும். ஸோ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ரோல் அசைன்மென்ட்ஸ்‌க்கு போனேன் அப்படின்னா, என்னால வந்து பார்க்க முடியணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் டாட் மிஸ்டர் கே அக்கவுண்ட் வந்து இந்த டெவ் குரூப்போட ஒரு மெம்பரு. ஸோ நம்ம டெவ் குரூப்போட செக்யூரிட்டி குரூப்க்கு வந்து நம்ம ஓனர் ஆக்சஸ் குடுக்குறனால, அதுக்குள்ள இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து இந்த ஓனர் ஆக்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வே. நம்ம வந்து பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். இது இப்படி தான் வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்ப கிரியேட் பண்ணி, அந்த செக்யூரிட்டி குரூப்ல வந்து நம்ம மெம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி, அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு தான் வந்து ஆக்சஸ் குடுப்பாங்க. ஸோ இதனால வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆ ஸோ வந்து ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ இந்த மாரி நீங்க நெறைய இடத்துல நீங்க குடுத்துருக்கீங்க. நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. எல்லா ரிசோர்ஸ்க்குமே நீங்க ஆக்சஸ் குடுத்துருக்கீங்க அப்டின்னா, இப்போ புதுசா வந்து ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு வராருன்னா, அவர வந்து அந்த செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ணா போதும். அந்த செக்யூரிட்டி குரூப் வந்து எங்கெல்லாம் வந்து ஆக்சஸ் இருக்கோ, அந்த எல்லா ரிசோர்ஸஸ்க்குமே வந்து அந்த நியூ பெர்சனுக்கு வந்து ஆக்சஸ் போயிடும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்டின்னு சொல்ட்டு நான் நெனச்சேன். ஸோ இது உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ். பாய்.